ஆக்சுவலாக அங்கே ரூ. 150 அப்படின்னானுங்களா சாப்பாடு. ரூ. 150 அது ஒர்க்காக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா பரவழியில் தான் 100க்கு 5 வெரைட்டிஸ் ஆஃப் குழம்புன்னு வேறு போட்டுக்கிறாங்க. நேற்று நான் அதை ரீல்ஸ் பார்த்தேன். 5 வெரைட்டி குழம்பு கிடையாது, உனக்கு பீசஸ் சிக்கனில் வந்து 2 ஐட்டம்ஸ் என்னமோ, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 இதில் வந்துட்டு இந்த 3 ஐட்டம்ஸ் இத்தனை இருப்பானே, அது இல்லாமல் சாப்பாடு. ஆனால் பரவாயில்ல, அது பீசஸ் அது எவ்வளவு? 100 ரூபாய்க்கு ஒருத்து. இத்தினூண்டே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் 50 ரூபாம்பானுங்க இத்தினூண்டு சிக்கன் பீசஸே. ஒரு கடையில் பார்த்தேன், அவ்வளோ கூட்டம் நிற்கிது. அந்த ரீல்ஸ்லாம் சொல்கிறானுங்க அந்த ஓனரு, சாப்பிடுங்க அது மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு தான் அத்தனை இது விற்கிறானுங்க. எங்கே எந்த கடை? நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். போகலாங்க, ஒரு நாள் போவோம். நிறைய கடைகள் இருக்கு, இனிமே நல்லா செய்கிறாங்க. வெரைட்டிஸுக்காங்க பஞ்சம். நம்ம சாப்பிட்றது ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி, மீன் ஃப்ரை, சிக்கன் நூடுல்ஸ். இது இன்னும் நம்ம நிறையா போய் தேடணும், நிறையா போய் சாப்பிட்ணும். இன்னும் போக போக புட்டு பிரியாணின்னு ஒரு ஐட்டம் இருக்காமா. புட்டு இருக்கு இல்லையா, அந்த புட்டுலேயே பார்த்தீங்கன்னா பிரியாணி, பீஃப் பிரியாணி. பெங்களூரில் கம்மி தான் நம்ம ரேட்டு. 80 to 80 ரூபா 90 ரூபா தான் சொன்னான். பெங்களூருக்கு எனக்கு களி சாப்பிட்ணும் தான் ரொம்ப ஆசை. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் எப்படி தோசை இட்லி கிடைக்கிற மாதிரி அங்கெல்லாம் கையேந்தி போகும்போது கொண்டு களி களியும் கருவாட்டு ஊற்றுவாங்க. மன்னர்கட்டா போனோம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு போகும்போது ஒரு கடையில் நாங்கள் களி தானே சாப்பிட்டோம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட கம்பேரிட்டிவ்லி. இங்கே போடுறாங்க. நம்ம வாவுசி இருக்குவோம், வாவுசிங்க மாதிரி இந்த பவர் ஹவுஸ் இந்த ரவுண்டானா அங்கே காலையில் போடுறானுங்க. களியும் என்ன சைடிஷ் தெரில, ஆனால் களி இருக்குன்னு. இது வீட்டுக்கு வாயும் 30 ரூபா தான். ஆனால் காலையில் இருந்தால் எல்லாம் இவ்வளோ பெருசாக அது உண்மையே போதும். வயிறு ரொம்ப சாஃப்டாக இருக்குமாடா. அது செய்கிறவங்க வந்து அது கிண்டுனா தான் அது வந்து களி வந்து நல்லா அந்த ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்தோம். அது ஆக்சுவலாக என்ன களிங்கிறது எதில் செய்வாங்க? ராகியா? இப்போ எவ்வளோ நல்லது. ஆக்சுவலாக இதெல்லாம் நான் இருப்பாங்க, எங்கள் பாட்டி சூப்பராக செய்வாங்க, கிண்டிக்கிட்டே இருப்பாங்க அதை உட்காந்து. உங்கள் பாட்டி காலம் எங்கள் பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல் டிஷ். களியெல்லாம் அப்போ தோசை இட்லி எல்லாம் நார்மல் டிஷ் இல்லை. களி, ராகி வேற என்னது, சாமை அரிசி, ராகி இது செய்வாங்க, சாமை ஐட்டம் செய்வாங்க, வரகு, இது எல்லாமே நார்மல் டிஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ அது வந்து ஸ்பெஷல் டிஷ் ஆகிடுச்சு. அது நம்ம யோசிச்சு பார்த்தா கூட அவங்களுக்குலாம் இட்லி தோசை அப்படிங்கிறது தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான். ஆனால் இங்கெல்லாம் வந்துட்டு வெளியே போனாவே இந்த இட்லி தோசை இந்த ஐட்டம்ஸ் தான் நார்மல் ஆகிடுச்சுன்னு. வருஷத்துக்கு ஒரு டைம் இட்லி சுடுவாங்களாமா, வருஷத்துக்கு ஒரு டைம் தோசை சுடுவாங்களாமா. ஆனால் இப்போ வந்துட்டு அது எல்லாமே ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் பழையபடி இந்த ராகி களி, சாம அரிசி சோறு, வரகு சோறு, வரகு கஞ்சி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. மறுபடியும் பேக் டு ஃபான் மாதிரி கொஞ்சம் நிறையா பார்க்க முடியுது இப்போ கடை. அவ்வளோதாங்க. நீ வந்துட்டு ஜென்ரேஷன் மாற புதுசாக ஒவ்வொரு விஷயம் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இயர்ஸுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நீ பெருசாக இதெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. என்னது நெக் பீஸு, பார்பிக்யூ, ஏன்னா இதெல்லாம் முஸ்லீம் கண்ட்ரிஸ் ஐட்டம் தான். அரேபியாவில் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டாலி அந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப நிறையா இருந்தது. ஆனால் அவங்களுக்குலாம் அதான் சாப்பிட்டே ஆகணும். அங்கே அடிக்கிற குளிருக்கு அவனுங்க வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கும் இது கிடையாது. அவனுங்க ஏன் தெரியுமா அதை சாப்பிட்றாங்க? ஹீட்டு கிடையாது. இது சொல்கிறான்டா, இட்டாலி ஜெர்மனிலாம் சொல்கிறான்டா. அவனுக்கு வந்துட்டு அந்த பெரிய அடுப்பில் சும்மா வந்து வேக வச்சு தான் ஆகணும். கேஸு அது இதுனால் ரொம்ப ரேர் தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் இது எஸ்பெஷலி பார்பிக்யூங்கிறதே சவுதி அரேபியா, துபாய், சவுதி அரேபியா ஐட்டம் தான். ஆனால் அதுதான் எவ்வளோ டேஸ்ட் இல்லையா. சவர்மா முதல் கொண்டு சூப்பராக பண்ணுறானுங்க. அது ஹெல்த்தியாகவும் பண்ணலாம், ஆனால் நம்ம அப்படியெல்லாம் பண்ண மாட்டோமே. டேஸ்ட்டுக்கு தானே எல்லாம் கொண்டு வரானுங்க. அந்த இதில் அவனுங்க இன்னும் பெட்டராக ஹெல்த்தியாகவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சும் கூட பண்ணலாம் அவங்க ஊர்லேயே. நம்ம ஊரில் அப்படின்னு இருக்கிற எல்லா கெமிக்கல் ஐட்டம்ஸ், அந்த மசாலா இந்த மசாலான்னு போட்டு, ஆனால் அதெல்லாம் எப்பாவது ரேராக சாப்பிட்டுட்டு ரேராக இருந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. அதே தோணும். இப்போ நம்மளே ஃபுட் பிளாகிங் பண்ணுறோம், ரெகுலராக நம்ம அப்படி சாப்பிட்றது இல்லைன்னு வை. பட் ரெகுலராக தினமும் 3 நேரமே சாப்பிட்டுட்டு ஃபுட் பிளாகிங் பண்ணுற ஆட்கள்லாம் இருப்பானுங்க. எப்படி ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறாங்க? எனக்கு எப்பவுமே அது ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பேருக்கு மட்டும் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இல்லை, ஆனால் ஃபுல்ஃபில்லாக பண்ணுவாங்க. சரி, யோசிச்சு பாரு, அஜினமோட்டோ கலந்துருப்பானுங்க. ஒரு ஹோட்டலுக்கு போனால் எப்படி இருந்தாலும் கெமிக்கல்ஸ், தட் மீன்ஸ் மசாலா சார்ந்த ஐட்டம் ஆகட்டும், இல்லை அந்த கலர் வர்றதுக்கே ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆகும், என்ன வேணாலும் கலந்துருக்கலாம். இது எல்லாமே 3 நேரம் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது அது மூலிமா எஃபெக்ட்ஸ் வராதா? மேபி தெரியாமல் இருக்கலாம் எஃபெக்ட் வந்தாலும். நான் இல்லைடா, இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே ஜீரணம் ஆயிரும்.
டைஜஷன் ஆகிற ஸ்டேஜ். உனக்கு புரியுதா? நம்ம ஏஜ் சொல்கிறேன், நம்ம ஏஜ். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீ ஓரளவுக்கு சாப்பிட்டாலும் உனக்கு டைஜஷன் ஆயிரும். உனக்கு எப்போ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா அந்த 50+ நீ டச் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீ ஓரளவுக்கு டைஜஷன் அதுக்கான திறமை இப்போதான் இருக்குது. எப்போ தாண்டி போகும்போது தான் அதெல்லாம் கிடைக்காது. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைமில் மட்டும் ஃபுல்லாக போய் விளாட் எடுத்துட்டு அதில் எவ்வளோ ஜங்க் வேணாலும் சாப்பிடு. அதுக்கப்புறம் பார்த்து மறுபடியும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறது அதுதான் நல்லது. ஏன்னா பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நேற்று ஒரு செத்து முறுக்கு கடையில் போய் செத்து முறுக்கு சாப்பிட்டோம். காரம் நிறையா போட்டு இது பண்ணாங்க, மசாலு அதெல்லாம் போட்டதுக்கு ஆய் வந்துருச்சு எனக்கு. வயிற்றை கலக்கி விட்டுருச்சு நைட்டு ஃபுல்லாக. இப்போ இது நான் தான் எனக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி இவங்க ரெகுலராகவே சாப்பிடுவாங்களே, இப்போ எப்படி இவங்களாம் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, இப்பொழுது நேரம் எத்தனை மணி? மணி வந்துட்டு 7:15. 7:15. 7:14 ஆச்சு. என்ன பிரச்சனைனா இப்போதான் மழை வர மாதிரி அங்கங்கே இடி இடிக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வர போகணும். அதுதான் ஒரு மாதிரி பீதியா இருக்கு. கூட்டம், பயங்கரமான கூட்டம். சீரியஸா இவ்வளோ கூட்டம் வந்து இதுவே இந்த அளவுக்கு நான் பார்த்ததும் இல்லை. நம்ம நிறைய கோயில் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், பட் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 4 நாள் கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடக்கணும் போல அத்தனை கடைகள் இருக்கு. ஆக்சுவலாக கூட்டம் வந்து அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மேனேஜ். ஆமா, அங்கிருந்து சரியான கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கடைகள். ஏன்னா நாளைக்கு 2 நாள் லீவ் வேற. ஈவினிங் எல்லாரும் எப்படி இருந்தாலும் வந்திருப்பாங்க, அப்படியே ஜாலியா சுத்திட்டு. எனக்கு என்னன்னா மழை வர்றதுக்குள்ள எப்படியும் ஓடிடணுமாடா. ஆனா மழையில சிக்கிடுவோம் தான் நினைக்கிறேன். ஹலோ, என்னடா வரியா? அதான் அங்கதான் இருக்கோம். அந்தியூர் சிங்கம் எந்த நண்பன் அந்தியூரையே கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு நண்பன் இளங்கோ அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீனும் அவனை பார்த்து இல்லையா? எங்க சில்லறை சங்கத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் விசித்திரமான ஒரு ரோல் பிளே பண்ணுவான். காலேஜ்ல மங்காத்தா ஒரு கேரக்டர், அனிமல் சில்லறைன்னு ஒருத்தர் இருக்கான் ஹரிகிருஷ்ணன், அவன் ஒரு கேரக்டர், கௌதம் ராய் தலைவர், அவன் ஒரு விசித்திரத்துக்கே விசித்திரமான ஒரு ஆளு. அதான் இது எல்லாத்தையும் விட ஒரு தலைமைக்கு இருக்குன்னா ஒருத்தர் இருப்பான்ல, தலைமைக்கு இருக்குன்றே வராரு. ஆக்சுவலா அவ்வளவு ரவுஸா இருக்குங்க காலேஜ்ல, எஸ்பெஷலி இந்த சில்லறை சங்கம் பார்த்து இந்த கேங் உருவாக்குன பிறகுதான் அவ்வளோ சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணும். ஆனா பல பேர் நம்மள மாதிரிதான் திரியிறானுங்க போல. அங்கங்க கேமராவை தூக்கிட்டு இன்ஃபுளுசர் மார்க்கெட்ல இப்போ வந்து ஒரு பீக்ல இருக்கிற ஒரு பீரியட் வேற இது. ஆக்சுவலா மற்ற நாள்லாம் வந்து இது அப்படியே வெறிச்சோடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு இப்போ இந்த கடை போட்டிருக்காங்களே, இவங்க எல்லாம் இதுக்கு எதாவது பே பண்ணணுமா? ஆமா, வரி கட்டணும். இந்த இது போட்டுருக்காங்க, ஷெட் போட்டுருக்காங்க. ஆமா, இதுக்கெல்லாம் பே பண்ணணும். இல்ல பே பண்ணணும்னா நீ கார்ப்பரேஷனுக்கு சொல்றேன் இல்லையா? கார்ப்பரேஷன் கிடையாதுடா, கோயில் வரியா இருக்கும். ஆனா இப்பதான் இவனுக்கு வருமானம் போகுது இல்ல, அதனால கண்டிப்பா அவங்க பே பண்ணுவாங்க. இல்ல எனக்கு பகல்ல விட நைட் வைபே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. வெயிலா இருந்துச்சு கொஞ்சம், ஏன்னா பகல்ல ஒரு மாதிரி நல்லா இருக்கு. போகும்போது பொறுமையா லேட்டா போனாலும் பரவாயில்ல, மேலே சேஃபா போயிடும். எல்லாம் ஃபேமிலியா ஜாலியா வந்துட்டு போறாங்க. அவ்வளோ கூட்டம். எவ்வளவு பெரிய என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயம் தெரியுமாடா திருவிழாக்கள்லாம். அதாவது உள்ள கடவுள் அது கும்பிடுறது அதெல்லாம் தாண்டி இந்த தூரி இருக்கு, இந்த பொருள்களை வாங்க வரலாம், வேடிக்கை பார்க்க வரலாம். நம்மள மாதிரி எத்தனை பேர் வருவாங்க? நிறைய பேர். கரும்பு அது காத்து வாங்குது. ஆக்சுவலா இது உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனா இந்த வைபே ஒரு மாதிரி சூப்பரா இருக்குப்பா. கலர்ஃபுல்லா பகல்ல வர இந்த ராட்னத்துல இந்த லைட்டு, இந்த கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. சீரியஸா என்ன மிஸ் பண்றேன்னா நம்ம சில்லறை சங்கத்தை மிஸ் பண்றேன். நடிக்காத. அது கேட்டா சொல்லுவோம், ஏன் கூப்பிடலீங்க அப்படிமாரு, என் கூப்பிட்டாங்க நொட்டிங்க. எவ்வளோங்கக்கா? ஒரு ஆளுக்கு 100ங்களா? 100. அதே ரேஞ்ச் தான் அங்க வாவுசி
வாவசி பார்க்ல எக்ஸிபிஷன் போட்டிருந்தானுங்களே, அங்கேயும் பாத்தீங்கன்னா 100 ரூபா தான். அதே ரேஞ்சு தான், 100, அது 120 ரூபாய்க்கும் இருக்கலாம். ஹெலிகாப்டர் பறக்குது. இதை வேடிக்கை பார்க்கவே நம்ம நண்பர் வந்துட்டாப்ல. இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை. ஆனா இது சரியான கூட்டம், இவ்வளவு கூட்டம் இருக்கிறதுல எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியா? போன வருஷம் கொரோனாக்கு அப்புறம் நோம்பி போட்டாங்களா, ரொம்ப நாளைக்கு பயங்கர கூட்டம். எப்படி தெரியுமா, நடக்கவே முடியாது. வைக்கிறக்கே இடம் இருக்கா? உனக்கு முன்னாடி இருப்பான். ஓ ரைட். அந்த சைட்லாம் போனோம்னா போன வருஷம் இது இல்லாம ரொம்ப மழை, ஃபுல்லா சகதி ஆயிடுச்சு. விட்டுட்டு தான் போகணும், செருப்புலாம் மாட்டிக்கும் கீழே போனோம். எனக்கு ஏன்னா இன்னைக்கே மழை வந்துருமோ டிவியில தான் வந்தோம். ஈவினிங் டைமே பிடிச்சிருன்னு பரவாயில்லையப்பா வரல. இங்கிருந்து எவ்வளவு தூரம் வீடு? இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். 4 கிலோமீட்டர் தான். போயிட்டு போலாம். போலாம். மத்தியானமே வருவீன்னு நினைச்சேன். எனக்கு வேற, நீ சனிக்கிழமை தான் சொன்னேன். நீ சனிக்கிழமை பண்ணிக்க, நான் பிரச்சனை போ. ஏன்னா ஃப்ரைடேன்னு சொன்னேன்டா. பாரு எடுத்து பாரு, பெரிய கன்ஃபார்ம் பண்ணுவாப்புல. ஆமா, எடுத்து பாப்போம். நாங்களே தான் அன்னதானம் போடுவாங்க வந்து ஒன்னையும் காணும். என்னடா ஊரு அதெல்லாம் வாங்கு. நாளைக்கு போயிருக்கலாம். நாளைக்கு தான் நாங்க வரப்போம். நேற்று இதே மாதிரி நைட் வந்துட்டு போயிட்டோம். என்ன 2 பேர் தானா இல்ல இன்னும் பசங்க இருக்காங்களா? வருவான். இவ்வளவு இல்ல, ஆனா இவ்வளவு கூட்டம் இருக்காதுல்ல இந்த ஏரியா நார்மலா? ஒண்ணுமே கிடையாது. ஆமா, இதுக்கு மேல ஃபுல்லா அப்படிதான் கரும்பு தோட்டமெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் டூரிசம் போடுறாங்க, எல்லாமே தோட்டம் தான். இந்த மாசம் வந்தோடனே அறுவடை பண்ணிடுவாங்க எல்லாமே இந்த நோம்பிக்காக. ஆனா இவனுக்கு இது வாங்கிப்பாங்கல்ல, வாடகை வாங்கிப்பாங்க 4 நாள். வாடகை தான். நம்மளாம் ரொட்டினா கருத்தியெல்லாம் சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தா இது இந்த கடைக்காரங்க கூட சாப்பிடுவாங்கன்னு தெரியல. நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறோம். என்ன எங்க எப்ப கிளம்புற மாதிரி அவ்வளவுதான் இருக்கா? பெண்டிங் ஏதாவது ஒரு தூரி மட்டும் இந்த ராட்டினம் மட்டும் ஆடிட்டு அப்படியே கிளம்புறதா. இது எல்லாமே நான் பெரிய ராட்டினம். உள்ளே போகிறோம். மங்காத்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு வர்றாருடா. சாரி. ஓகே, டேய் கேமரா விழுந்துச்சுனா கேட்ச் பண்ணிரு. சரியா? சூப்பர். அப்பா புடிச்சுக்கடா, பீதியா இருக்குடா. ஓகே, இப்பொழுது ராட்டினத்துல பல வருஷம் கழிச்சு போறோம். சாரி, போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குடா. அதுல இளங்கோ உட்காந்துருக்கா. பன்னீருடைய போன் விழுந்துச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா இன்னும் மேல போகணும் இல்லையா? ஆசை பீதியாக இருக்கு. சூப்பர்ரா. வாவ், சூப்பர். போயிடுச்சுடா, உச்சத்துல போயிடுச்சுடா. எப்பா இங்க கீழே கூஞ்சு பாரு, எவ்வளவு பயமா இருக்கு. இப்பதான் ஆக்சுவலா ஒவ்வொருத்தங்களையா இறக்கி ஏத்திட்டு இருக்காங்க. சுத்த ஆரம்பிச்சிருச்சா? இல்ல. வயிறு ஒரு மாதிரி பண்ணுகிறோம். அவங்க கவுண்டர் போட்டு வருவான்னு நினைக்கிறேன். வைரோடியோட கேமரா விழுந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. போதுடா சூப்பர்ரா. அப்பா அப்பா கேமரா கிஸ் அடிச்சுக்கலாங்க மேன். அப்பா இது கலண்டு உழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, இறங்குதுடா. அப்பா வெற்றிகரமாக ராட்டினத்தில் என்ன கீழே வரும்போது வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. ஆனா சூப்பரா இருக்குப்பா. எவ்வளவு நாள் கழிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? ஒலம்பஸ் இன்னும் சூப்பரா இருக்கும். அங்க பாரு கதறானுங்க அவனுங்க. அவன் வேற எப்படி உட்காந்துருக்கான், ஏதோ புயல் காத்துல அடிச்சுட்டு போற மாதிரி புடிச்சிட்டு உட்காந்துருக்கான் இளங்கோ. இப்பதான் ஸ்பீட் ஆகுது மாதிரி தெரியுது.
என்னடா சடனா நிறுத்திட்டானுங்க. ஓகே, வெற்றிகரமாக சரியான செத்தராத அதுக்குள்ள வா. அப்போ உன்னை சொல்லிட்டு நான் போய் சேர்ந்துருப்பேன்டா இந்நேரம். அதிலிருந்து வெற்றிகரமாக அந்தியூர் லாக் முடிந்து விட்டது வித் இளங்கோ. மணி என்ன 11:26. நீ போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிருமா? அன்னைக்கு அப்படிதான் நைட்டு நீ வந்தியா? திடீர்னு பிரதீப்போட காருன்னு தான் நினைக்கிறேன். சரி, ரூபன் கார். அப்போ டக்குன்னு ஒரு பிளானை போட்டு நைட்டு சௌந்தரியம் கூப்பிட்டு சௌந்தரம் வந்துட்டு அதிசயமா வந்துட்டு ஒரு பிளானும் இல்லை. சரி, எங்கேயா போகலான்னு அப்படியே போயிட்டே இருக்கும். நைட் பசி வேறு எடுத்து விக்னேஷ் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. அப்புறம் மாதிரி திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் போய் நின்னோம். கேவலமாக இருந்துச்சு. இப்போ சாப்பிட பிடிக்கல. அப்படி திருப்பு வண்டின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு வர வழியில் ஒரு பெரிய தாபா மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வெளியவே சாப்பாடு வச்சு பரோட்டா சப்பாத்தி எல்லாம் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சவுந்தரம் தான் புலம்பிகிட்டே இருந்தான். ஏன்டாடி நானே அதிசயமே எப்பாவது வரேன், எங்கேயாவது போவீங்கன்னு பார்த்தா இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு தான் கூட்டிகிட்டு வரீங்களே ஏங்கடா அப்படின்னு.